இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் இவரை பத்தி சில விஷயங்கள் தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேபி ஒரிஜினலி தியேட்டர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர். அதனால அவர் மூவிஸ்ல எப்பவுமே கண்டென்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பெரிய ஸ்டார்ஸ் பின்னாடி ஓடாம கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து படங்கள் எடுத்திருப்பார். 1965ல வந்த அவரோட முதல் படமான நீர்க்குமிழி படத்திலேயே எப்பவும் உள்ள கமர்ஷியல் ஃபார்மட்டை அவாய்ட் பண்ணி ட்ரெண்ட் செட்டிங்கா டயலாக் ஓரியன்ட் மூவியே கொடுத்துருப்பாரு. இவரோட ஸ்கிரீன் பிளே ஃபுல்லா கான்வர்சேஷன் ரிச்சா இருக்கும். இந்த கான்வர்சேஷன்ஸ்க்கு நடுவுல பவர்ஃபுல் சைலன்ஸும் வச்சிருப்பாரு. எண்டிங்ல அந்த கேரக்டர் ஒரு அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின் மற்ற கேரக்டரை பார்த்து கேட்குற மாதிரியோ இல்ல சொசைட்டியை பார்த்து கேட்குற மாதிரியோ வச்சிருப்பாரு. ஆல்ரெடி இருந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாம அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி புது ட்ரெண்ட் பண்ண பெருமை இவர் மூவிஸ்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆன ஆக்டர் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இருக்காது. இது ரெண்டு ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் அடிக்கடி விசிட் பண்ணுவாரு. அங்க உள்ள திறமையான ஸ்டூடெண்ட் தான் நடிக்க வைப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான் ரஜினிகாந்த். ரெண்டாவது நாடகத்துல அவர் ரொம்ப நாளா அப்சர்வ் பண்ணி இம்ப்ரெஸ் ஆன நடிகர்களை தன்னோட படங்கள்ல நடிக்க வைப்பாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். இந்த மாதிரி நாடகங்கள்ல ரொம்ப நாளா நடிச்சு அவரை இம்ப்ரெஸ் பண்ணி அவர் மூலமா ஃபர்ஸ்ட் சினிமால இன்ட்ரோடியூஸ் ஆனவங்க தான் நடிகர் டெல்லி கணேஷ் அண்ட் நடிகர் மௌலி அவர்கள். மனதில் உறுதி வேண்டும் இந்த படத்துல நடிகர் விவேக் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாரு. கல்யாண அகதிகள் படத்துல நடிகர் நாசரை இன்ட்ரோடியூஸ் பண்ணது கே பாலச்சந்தர் அவர்கள் தான். இவங்க ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே நம்மளுக்கு தெரியாது. கே பாலச்சந்தர் அவர்கள் ஒரு நடிகர்களை தேர்ந்தெடுத்து தன்னோட படத்துல காஸ்டிங் பண்றது ரொம்ப யூனிக்கா இருக்கும். நடிகர் கமல்ஹாசன் ஆல்ரெடி நிறைய படத்துல நடிச்சிட்டு இருந்தாலும் இவரோட படத்துல ஃபர்ஸ்ட் அரங்கேற்றம்ல லான்ச் பண்ணும்பொழுது இவருக்கு வரவேற்பு பயங்கரமா இருந்தது. கே பாலச்சந்தர் அவர்கள் தமிழ் சினிமாவை ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எடுத்துக்கொண்டு போய் அன்கம்ஃபர்டபுள் ஜோன்ல எடுத்து அதுல வெற்றியும் கண்டவர். இப்போ வர இயக்குனர்கள் கே பாலச்சந்தர் அவர்களோட மூவியை நிறைய போய் பாருங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சா கொஞ்சம் நல்ல படமும் எடுங்க. ஸோ இவரை பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய பேசலாம், நிறைய வீடியோல பேசிட்டே இருக்கலாம். இது ஒரு சீரீஸாவே கொண்டு போகலாம்.